ஃப்ரெண்ட்ஸ் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 29,980 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ஸ்டிடியூட் வந்து எங்க இருக்குன்னா, உங்களுக்கு பூனேல வந்து இருக்கு. நமக்கு வந்து லொகேஷன் வைஸ் ஜாப் வந்து உங்களுக்கு எங்க இருக்க போகுதுன்னா, நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க ஆர்ஏசி ஊட்டின்னு இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அங்க தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஊட்டியில தான் வந்து பார்த்தோன்னா, இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ இதில வந்து பாருங்க என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி, லேபரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி, டிரேட்ஸ்மேனு, அதுக்கப்புறம் டிரைவரு, கிளர்க்கு, ஒர்க் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி கார்டுன்னு உங்களுக்கு வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்தந்த கேட்டகரி வைஸா உங்களுக்கான வேக்கன்சியுமே குடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸா. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் 28 வரைக்கும் அப்ளை பண்ற மாரி, 33 வரைக்கும் அப்ளை பண்ற மாரி, 31 வரைக்கும், 28, 31, 35 இந்த மாரி வந்து ஒரு போஸ்டிங்க்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரியுமே குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, ரூ. 58,986 சேலரி வந்து வரும். லேப் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க 37,203, டிரேட்ஸ்மேனுக்கும் 37,203. ஸோ டிரைவர் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க 32,991. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து 29,970 இந்த மாரி வந்து போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கான சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இப்ப நீங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ உங்களுக்கு இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபுல் டைம்ல வந்து பிஎஸ்சில வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன பத்திலாம் உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, அந்த ரெலவன்ட்டான ஃபீல்ட்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 குடுத்துருக்காங்க. இது இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. சயன்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு ஃபுல் டைம்ல வந்து நீங்க பிஎஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ, எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா டிஇஆர்இ இந்த மாரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 33 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ நீங்க 12த் வந்து நீங்க மினிமம் வந்து முடிச்சிருக்கணும். 12த்ல வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, லேப் இதில வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா, என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டிரேட்ஸ்மேன் கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லன்னா என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லன்னா, என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அந்த ட்ரேட்ல வந்து நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில டிசைரபிளா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பி லைசென்ஸ் இந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னா, முன்னுரிமை வந்து தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. அடுத்து டிரேட்ஸ்மேன் பி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ ஐடி வந்து பாருங்க நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 10த் முடிச்சுட்டு நீங்க ஐடில வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டிரைவர்ல பி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த டிரைவர் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்க ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து பாருங்க 80, 85 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட் இருக்கணும். விஷன் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஃபீமேலா இருந்தாலும் ஹைட் வந்து பாருங்க 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கிளர்க் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். டைப்பிங் நாலேட்ஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன பத்தி நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். 1 இயர் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, 10த் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஒர்க் அசிஸ்டன்ட்லயே இன்னொரு கேட்டகரிக்குமே நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்குலாம் 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா உங்ககிட்ட வந்து ஃபயர் ஃபைட்டிங் ட்ரெய்னிங்க்கான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன பத்தி நாலேட்ஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தோன்னா, செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. ஹைட்டு,
ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஸோ அதில் உங்களுக்கு டிரைவர் கேட்டகரிக்கு பார்த்த மாதிரி வந்து இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்குமே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டில் வந்து இன்னொரு கேட்டகரிக்குமே அதே மாதிரி தான் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஃபயர் ஃபைட்டிங்கான ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து அதில் ப்ரீஃபான இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மோடில் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.